திரு சுவாமிநாதன், இங்க தாவேக்கவனுடைய நிலைப்பாடு என்ன? செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்த பிறகாக நாளைக்கு ஒரு முதல் கூட்டத்தை அவருடைய தொகுதியில நடத்த போறாரு. அதிமுக பாஜகவோட பேச்சு நடக்குதா அப்படிங்கிறதுக்கு இப்போதே சொல்ல முடியாது அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணாம ஓப்பன்லயே வைக்கிறாரு. அந்த வியூகங்கள் என்னவா இருக்கும் சுருக்கமா? இல்ல நிச்சயமா. அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சார், இந்த நவநீத் சார் பேசுகிற பொழுது பத்திரிகையாளர்கள் பற்றி குறிப்பிட்டாரு. நான் பேசுகிற பொழுது கூட 175 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை முடிச்சுட்டாங்கிறதையும் குறிப்பிட்டேன். அதிமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் 234 தொகுதியிலையும் விருப்பமனு வாங்குறாங்கிறதையும் குறிப்பிட்டேன். அது சாருடைய ஒரு நினைவுக்கு கொண்டு வரேன். ஏன்னா நீங்க பொதுவான ஒரு பார்வையாக அதை முன்வைத்ததுனால அதை நான் சொல்றேன். ரெண்டு தரப்பையுமே பேசதான் செய்திருந்தேன். இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு தான் அவங்க அறிவிச்சுட்டாங்க. அதனால அவங்க பாஜகவோடு அவர்கள் போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமா கிடையாது. அதே நேரத்துல அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஏதாவது ஒரு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த கூட்டணி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. சோ அதனால பாஜக அந்த அணிக்குள்ள இருக்கிறதுனால சில முயற்சிகளை எடுப்பாங்க. பட் விஜயை பொறுத்தவரை உறுதியாக இருப்பார். கொள்கை எதிரியோடு ஒரு நாளும் சேர மாட்டாரு அப்படிங்கிறத பாக்குறேன். இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் திரட்டி வைத்திருக்கக்கூடிய இளைஞர் படை அப்படிங்கிறது விஜய் என்கிற ஒரு நாயக பிம்பத்துக்காக, அவருடைய தனிப்பட்ட ஒரு முகத்திற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டு தான். அதே நேரத்தில் அவர் பாஜகவோட சேர்ந்தாலும் அந்த ஓட்டு அவருக்கு உள்ளதான் போகுது. பட் அவர் கொள்கை எதிரி அறிவிச்சு விட்டதால முதல் தேர்தலே தனக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டு விடும் என்பதால் நிச்சயமா போக மாட்டாரு. அதே நேரத்தில் அதிமுகவோட அவர் போய்விடவே கூடாது அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டிலேயே பாஜக உறுதியா இருப்பாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை கூடுதல் சீட்டுகளை பெறணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. அரசியல் கட்சிக்கு அதுதான் இலக்கு. நம்ம கூடுதல் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் ஓரணியில வாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அழைப்பு. திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளி மட்டும் ஒன்றாக இருந்தால் போதாதுல்ல, முதல்வர் என்கிற கனவும் ஒன்றாக இருக்குல்ல. விஜய் அவர்களுக்கும் முதல்வர் கனவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே முதல்வர் இருக்கையில இருந்தவர். அவர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பொதுக்குழுல தீர்மானமும் போட்டுட்டாங்க. அப்ப அந்த இடம் ஒண்ணு இடிக்குதுல்ல. அப்ப இப்ப நீங்க முதல்வர் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியில மட்டுமே அரசியல் செய்யணும்னா ஏன் ஓபிஎஸ் பிடிவி வார்த்தான சொல்றாங்க. அப்படியான ஒரு இணைப்பு என்பது அரசியலை பொறுத்தவரை சாத்தியம் இல்லாம தான் இருக்கும். மிக்க நன்றி.